எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சர்வதேச சந்தையா இருக்கட்டும், இல்லை இந்திய சந்தையா இருக்கட்டும், எல்லாமே நெகட்டிவ்ங்க. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ், ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் நெகட்டிவ், தென் இந்தியன் மார்க்கெட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ்ல தாங்க இருந்தது. நேற்று எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க ஒரு 258 crores. ரொம்ப முக்கியமான செய்தி க்ரூட் ப்ரைஸஸ்ங்க. நம்ம ரிப்போர்ட்ஸில் இருந்த செய்தியை சொன்னோம் இல்லையா, $90 பெர் பேரல் நோக்கி போயிட்டு இருக்குங்க. $89.6 பெர் பேரலாக இருக்குது பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு $50 விலை ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,200. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் $4,452 பெர் அவுன்ஸாக இருக்குது. பிரேக் அவுட் ஆகிருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்றது தெரியாது. க்ரூட் ப்ரைஸஸ் மேலே போயிட்டுருக்கு. அது நல்ல செய்தியே கிடையாதுங்க கோல்டுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் மேலே ஏறும். இன்ஃப்ளேஷனில் மேலே ஏறுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கேள்வி. கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னாலே கோல்டு ப்ரைஸஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கும், கிடைக்கும், பொறுமையாக இருப்போம். ஓவராலாக சந்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 2 முக்கியமான செய்திங்க. என் சந்திரசேகரன் அவர்கள் டாடா குழுமத்தினுடைய சேர்மன், டாடா சன்ஸினுடைய சேர்மன் ஸ்டெப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு ஏஜிஎம்க்கு முன்னாடியே. ஸோ டாடா குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அடிச்சிருக்கலாம். தென் கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டி சிஇஓ சுதீர் அவர்கள் சடன் எக்ஸிட், அதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ஒரு 10% வரைக்கும் கீழே இறங்கியிருக்குங்க. சடனாக வெளில போகிறாரு அப்படின்னா கம்பெனியுடைய மேலிடத்துக்கும் அவருக்கும் டேர்ம்ஸ் ஏதோ கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. எனக்கும் இதான் நிலைமை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தென் இறக்குமதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சைனாவிலேருந்து இன்ஜினியரிங் குட்ஸ், தென் டெக்ஸ்டைல்ஸ், டாய்ஸ், சைனாலேருந்து இம்போர்ட்ஸ், இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. தென் மணப்புரம் ஃபினான்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 31% ஏறி இருக்கு. நமக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். கம்பெனியுடைய டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 70,000 கோடி அப்படின்னா கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸ் கோல்ட் லோன் பிஸ்னஸ் தான். கோல்ட் லோன் பிஸ்னஸ் உடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 57,000 crore இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மணப்புரம் ஃபினான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு 20,000 crore இருந்ததுங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 2 இயர்ஸில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். Q1 ஃபினான்ஷியல் 27 மட்டுமே கோல்ட் லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு 98% ஏறி இருக்குங்க. ஓவராலாக அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்குள்ள கோல்ட் லோன் போக வேற என்ன விஷயம் உள்ள அடங்கியிருக்கும் அப்படின்னா கம்பெனிக்கு ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் உள்ள இருக்கு பிஸ்னஸ். ஸோ ஓவரால் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 57% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 40.8% அப்ங்க. தென் போர்டு ஒரு 1,00,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ப்ரப்போசலை கொடுத்துருக்குறாங்க. அதாவது மணப்புரம் ஃபினான்ஸை முற்காலங்களில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு நம்பிக்கையாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. புதுசாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடையாது அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு. தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 22% ஏறினாலும் கூட கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 36% அடி வாங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் ரெவன்யூ ஒரு 5.7% ஏறி இருக்கு. பட் 26% ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்திருக்குங்க. அது போக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நார்த் அமெரிக்காவில் அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துங்க. சேல்ஸ் ஒரு 2.5% இறங்கியிருக்கு. தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஒரு 642 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 27 மட்டும். அதாவது கம்பெனியுடைய Q1 ஃபினான்ஷியல் 27 ஓவரால் ரெவன்யூவில் இது ஒரு 8%. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்தவரை கம்பெனியுடைய எம்டி சிஇஓ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அட்வான்சஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 times எங்களோட அட்வான்சஸை கூட்டியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 45,000 crore இருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இது 1.2 trillion rupees-ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி வருங்க. அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 10 இயர்ஸில் எங்களுடைய காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றது 26%. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு வருஷத்துக்கு 20% க்ரோத் அப்படின்றது எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. தென் பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ். நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட் பேசிஸில் 64 crore இருக்குங்க. இது 52 crore இருந்திருக்கு Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல். ரெவன்யூ வெறும் 4% தாங்க ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹25 per share. நம்ம இதை பார்க்கறது இல்லை பெரும்பாலும், இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். நல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. August 19, 2026 ரெக்கார்ட் டேட்ங்க, டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட். ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் 27க்கு ஒரு 1,300 crore வரைக்கும் நாங்கள் கேபெக்ஸ் இருப்போம். பெரும்பாலும் எங்களுடைய முதலீடுகள் எதில் இருக்கும் அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி மெட்டீரியல்ஸ், தென் அட்வான்ஸ்டு கார்பன் பேஸ்டு மெட்டீரியல்ஸ், அதாவது கார்பன் நானோ டியூப்ஸ்.
ஸ்பெசிஃபிக்காக கார்பன் நானோ டியூப்ஸ்க்காக கமர்ஷியலாக பிளான்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதர் அட்வான்ஸ்ட் ஹை வேல்யூ மெட்டீரியல்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். அப்போலோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிஃபோல்ட் க்ரோத், அதாவது ரெவன்யூ ஒரு 13% பக்கமாக ஏறியிருந்தாலும் ப்ராஃபிட் பயங்கரமாக ஏறினதுக்கு முக்கியமான காரணம் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல் ஒன் டைம் லாசஸ்னால அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால இப்போ பயங்கரமாக ப்ராஃபிட் ஏறின மாதிரி தெரியுது. மற்றபடி கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் தான், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அந்த செக்டார்ல ஈடுபாடு இருக்கவங்களுக்கு நீங்க JK டயரையோ இல்லை MRFஐயோ பார்க்கறதுக்கு இது ஒரு டீசென்டான லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட MD CEO என்ன சொல்றாங்க, எங்களுடைய டெபாசிட் க்ரோத்தை பாருங்க, 10,400 கோடியிலிருந்து 2,38,000 கோடியா இருக்கு. வெறும் 7 வருஷத்துல வெறும் 1,155 பிரான்ச் தான் வச்சிருக்கோம். அதாவது நீங்க அதர் அவைலபிள் டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெபாசிட் க்ரோத்துக்கு ஒரு 2,500 பிரான்ச்சாவது வேணும். நாங்கள் இந்த அளவுக்கு க்ரோ ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. LNT எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, LNTயோட அடுத்த மூவ் என்னன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸ்ங்க. பெரும்பாலும் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சைனா தான் ஞாபகம் வரும். சைனாவுடைய டாமினன்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ண போறாங்க LNT. தென் செகண்ட் அப்டேட் என்னன்னா, LNTக்கு கீழே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸ் இதை அவங்களுடைய சப்சிடரி வியோமா AI அதற்கு கீழே கொண்டு வர்றாங்க. இந்த டீலோட ஒர்த் ஒரு 1,400 crore. LNTக்கு கீழே தான் இருக்கும், அவங்களுடைய சப்சிடரி தான் வியோமா AI. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் 2 years லோல இருக்கு. லாஸ்ட் 1 monthலேயே 12% கீழே இறங்கியிருக்கு. இன்னமும் கூட கீழே போகலாம். கீழே இறங்க 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 அந்த பிஸ்னஸ்ல ஈடுபாடு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். தென் matrimony.com பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி மோர் தென் டபுள் ஆயிருக்குங்க. 19 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல 8.4 crores ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்காங்க. ரெவன்யூ 130 crores Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல. இது 115 crores இருந்திருக்கு Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல. சப்ஸ்கிரிப்ஷன் 15.9% அப்புங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13.7% அப்பு. 2 முக்கியமான பிஸ்னஸ்ங்க மேட்ரிமோனிக்கு கீழே, மேட்ச் மேக்கிங் தென் மேரேஜ் சர்வீசஸ். அவங்களுடைய ஓவரால் ரெவன்யூவில் மேட்ச் மேக்கிங்க்கு தான் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் அதிகங்க, கிட்டத்தட்ட 99%. தென் மேரேஜ் சர்வீசஸ் வெறும் 1% தான் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணும். கொஞ்சம் டீசென்டான லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த பிஸ்னஸ்க்கு நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்குது. 32 times earningsங்க. வெயிட் பண்ணலாம், இதை நம்ம நோட்டை விடலாம். ஒரு 20 times earnings வருது, அதுக்கு கீழே வருது அப்படின்னா வாய்ப்புகளை தேடலாம். இதில் TTK Prestige பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் நல்ல நம்பர்ஸ் காட்டிட்டுருக்காங்க. செய்தி என்ன அப்படின்னு பார்ப்போங்க. லாஸ்ட் 4 or 5 months எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக இந்த வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக் தென் LNG ஷார்ட்டேஜ் இதெல்லாம் நிலவச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இண்டக்ஷன் குக்டாப்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருந்தது, சேல்ஸும் நல்லா இருந்ததுங்க. இப்போ இண்டக்ஷன் குக்டாப்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வாங்கணும். இந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறப்ப வீட்டில் கிச்சன் ஞாபகம் வரும், பழைய பாத்திரங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, ரீஃபர்பிஷ்மெண்ட், இந்த பிஸ்னஸஸ், அதாவது இண்டக்ஷன் குக்டாப் வாங்க போன இடத்துல குக்கர்ஸ், அதர் ஸ்மால் அப்ளையன்சஸ் இதனுடைய சேல்ஸும் நல்லா இருந்திருக்குங்க ரீசெண்ட் டைம்ஸில். கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்கிறாங்க, இண்டக்ஷன் குக்டாப்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருந்தது, அதை வாங்க வந்தப்ப அவங்களுடைய கிச்சனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதர் அப்ளையன்சஸோடைய சேல்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க TTK Prestigeடைய மேலிடம். பெஞ்ச்மார்க் Nifty 50 இண்டெக்ஸில் BSE லிமிடெட் உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால BSE லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிவ் இன்ஃப்ளோ இருக்குங்க, ஒரு 700 million rupees. விப்ரோவுக்கு பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி நெட் அவுட்ஃப்ளோங்க 2.6 yearsக்கு அப்புறம் ஜூலைல நெட் அவுட்ஃப்ளோ இருந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருந்திருக்கலாம், பட் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்ஃப்ளோ இருந்திருக்குங்க ஜூலை 2026ல. இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி இன்னும் ப்ராஃபிட் சைடு வரலங்க, பட் லாஸை நேரோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஹீரோ மோட்டார் கார்ப்பே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூங்க. அடுத்து ட்ரெண்ட் லிமிடெட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே கீழே இறங்கி தான் இருக்கும், ஆனாலும் கூட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. தென் கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கொச்சின் ஷிப்யார்டும் காஸ்ட்லியான லெவல் தாங்க இருக்குது, வெயிட் பண்ணலாம். தென் SKF இந்தியா பற்றி கேட்டிருக்கிறாங்க. டீசெண்டான வேல்யூவேஷனில் இருக்குங்க, பட் ஸ்மால் கேப்னா நம்ம இன்னும் லோயர் லெவலில் கிடைக்குமான்னு பார்ப்போம். பட் SKF பொறுத்த வரைக்கும் இதற்கு கீழே இன்னும் போகுமா அப்படின்றது டவுட் தாங்க. இப்போ ஒரு 28 times earnings இருக்குது, கடன் கிடையாது, நல்ல பிஸ்னஸ். தென் மில்கி மிஸ்ட் IPO பற்றி எழுதியிருக்கிறாங்க. நான் மில்கி மிஸ்ட் IPO அப்ளை பண்ண போகிறது கிடையாதுங்க. வேல்யூவேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, கடனும் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
தென் கேஇசி இன்டர்நேஷனல், ஹெச்ஜி இன்ஃப்ரா போன்ற நிறுவனங்கள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு கடன் அதிகமாக இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் லார்ஜ் கேப் எல்என்டிக்குள்ளே போயிடுவோம். பட் நீங்கள் ஹையர் லெவலில் ஒரு வேலை என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இப்போ ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாதுங்க. ஐஜிஐஎல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நோ, இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு சரி வராதுங்க. சர்டிஃபிகேஷன் அண்ட் கிரேடிங் ஆஃப் டைமண்ட்ஸு. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சாஸ் தாங்க, எஸ்ஏஏஎஸ் பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ்க்கும் நம்ம போகணும்னு தேவையில்லைங்க. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பாக பார்த்து போகிறது பெஸ்ட்டு. முத்தூட் எம்கிரேட் பாண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. முத்தூட் எம்கிரேட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங்கை பாருங்கள். ஏஏ ரேட்டிங்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். பாண்டை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட வேணாம். நல்ல ரேட்டிங்லேயே பாண்ட் கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் கையில் கேஷாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. தென் டிஐஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி, புரோக்கரேஜ் இந்த பிஸ்னஸ் மாதிரி தெரியுதுங்க. இதற்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கே பார்க்கலாம். டிஐஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 டைம்ஸ் புக் இருக்குங்க. நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1.75 ஆர் 1.8 டைம்ஸ் புக்லேயே கிடைக்கிது. லார்ஜ் கேப்பு உள்ள ஏஎம்சி இருக்குது. தென் ஹெச்டிபி ஃபின்சர்வ் இருக்குது. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து 1.9 டைம்ஸ் புக்கில் கிடைக்கிறது பெஸ்ட்டா, இல்லை டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் 3 டைம்ஸ் புக்கில் பார்க்குறது பெஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தென் ரேடியன்ட் சிஎம்எஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நோ, ஒரு 400 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, டெட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. விப்ரோ பற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்னும் வெயிட் பண்ணலாமா சார்? நீங்கள் விப்ரோ வந்து நிஃப்டி 50லேருந்து வெளில வருது அப்படின்னா பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவுட்ஃப்ளோ இருந்ததுன்னா ஷேர் ப்ரைஸ் கீழே வரும், வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. விப்ரோ பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ வெயிட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. எப்பப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்பப்பெல்லாம் 1-2 மேலே ஏறிச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். தென் ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆஃப்கானை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படின்னா அது வந்து ஒரு 500க்கு மேலேங்க. இப்போ அந்த ஷேர் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50% மேலே கீழே இறங்கி வந்திருக்கு. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து எஸ்பி குரூப் தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்குது. அதாவது டாடா சன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு 16.5% பக்கமாக ஸ்டேக் இருக்குது. அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது. கடனை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கம்பெனி வந்து டாடா லிஸ்டிங்கை எதிர்பார்க்குறாங்க. டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. 50% கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை குறைச்சிக்கிறத தவிர வேறு வழி கிடையாதுங்க. இதற்கு தான் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுற வேல்யூவேஷனை பார்க்கணும், கம்பெனியோட பேக்கப்பை பார்க்கணும். தென் கம்பெனிக்கு கடன் நிறையா இருந்திருக்கு, அப்பையும் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுனால என்ன சிக்கல் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தில் கடனை அடைச்சிருவாங்க. பிஸ்னஸை வந்து மறுபடியும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை வச்சு பூஸ்டப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாமே. பட் லிஸ்ட் ஆகுதா, இல்லை டாடா குழுமம் வந்து அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பேசிஸில் ஏதாவது பண்ணுறாங்களா, அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. அடுத்து வேதந்தா லிமிடெடுடைய டிமர்ஜரில் எனக்கு பிஸ்னஸ் கிடச்சிது சார். 2 or 3 பிஸ்னஸஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே 2%, 3% ப்ராஃபிட்டில் இருக்குது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கிடைச்ச பிஸ்னஸை எது கொடுக்கணும், பத்திரமா வச்சுக்கோங்க. அது எந்த குழுமமாக இருந்தால் என்னங்க, க்ரோ ஆகும். வேதந்தாவே நல்லா தாங்க க்ரோ ஆகுது. கடன் ஜாஸ்தி, அதனால தான் நான் கன்சிடர் பண்ணுறதில்ல. வந்தது வந்தாச்சு, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய வியூ. கேள்விகளுக்கு நான் என்னுடைய வியூவில் பதில் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸாக எடுத்துக்கங்க. முடிவுகள் வந்து நீங்கள் தாங்க எடுக்கணும். கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் கண்டிப்பாக. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.